ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் இந்த நாளில உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய சொந்த இரத்தத்தினால உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு வேதம் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. அவர்களுக்கு தேவ பலனும் ஞானமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்: பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, அதே ஆண்டவர் இந்த நாளில உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனும் அவருடைய ஞானமுமாய் இருக்கிறார். என்ன காரியத்துல பலனற்று போய் இருக்கிறீர்களா? ஆசீர்வாதம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறவர்களா இருக்கிறீர்களா? கவலையோடு கூட இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லையே என்று கூட நீங்கள் சோர்ந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் மகளே, என்னுடைய ஞானமாய் நான் இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு என்று சொல்லி, இந்த நாளில சோர்ந்து போகாதிருங்கள். அழைக்கப்பட்ட உங்களுக்கு அவர் பலனும் ஞானமுமாய் இருக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் இருக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வேதத்தின் மூலமா எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாரை நீர் அழைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு கிறிஸ்து பலனும் ஞானமுமாய் இருக்கிறார் என்று வேதத்துல நாங்க பார்த்தோமப்பா. ஆண்டவரே, யார் யார் பலனற்று போய் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருவேளை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு நன்மைகளை எதிர்பார்த்து கவலையோடு கூட தனக்கு இருக்கிற எல்லா பலன்களை இழந்தவர்களாய் இருக்கலாம்ப்பா. இந்த நாளில் நீங்க அவங்களை பார்த்து சொல்லுங்க: மகனே மகளே, நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் உனக்கு நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறேன், நான் உனக்கு என்னுடைய ஞானத்தை தர வல்லவராய் இருக்கிறேன் என்று நீங்க அவர்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன ஆசீர்வாத குறைவுகளோடு கூட இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீங்க சீராக்குவீராக, எல்லாவற்றையும் நீர் நேராக்குவீராக, எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாகட்டும் நாங்க செபிக்கிறோம் அப்பா. அவர்களை செய்து அப்படியாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.